வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நெக் வந்து நம்ம ஃபுல்லாக பீட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஆனாலும் இதோட ஆப்போசிட் கலர் வந்து இந்த மாதிரி டார்க் க்ரீன். ஆனால் ஜரி வந்து நம்ம ஒரு மெட்டல் கலரில், அதாவது காப்பர் கலரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக்கில் வந்துட்டு நம்ம இந்த 2 கலர்லேயும் செயின் போடுவோம் இல்லையா, எப்பயும் போல் செயின் போட்டுக்கலாம். பிகாஸ் இதுக்கப்புறமா இந்த கலர் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல் ஒர்க்காக தான் இந்த ப்ளவுஸ் இருக்க போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த ஜரியிலையும் கலர் நூல்லையும் நம்ம வந்துட்டு 2 லைன் போட்டுக்க போகிறோம். நம்மளுக்கு தேவை அப்படின்னா 3 லைன் கூட நம்ம போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக சேம் வந்து த்ரெட்லேயும் ஜரிலையும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பீட் தான். சேம் வந்து கோல்டன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்துட்டு காப்பர் கலரில் நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கலர் ஃபேட் ஆயிடும். ஸோ அதனால் பீட் ஃபுல்லாகவே நம்ம கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ஃபுல் எல்லாமே எல்லா டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும், டிசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சாய்ஸில் விட்டதுனால நம்ம வந்துட்டு இந்த காப்பர் யூஸ் பண்ணாமல் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளவு தான் குவாலிட்டியான காப்பர் கலர் பீட்ஸு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஃபேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க, காப்பர் கலர் வேண்டாம். சேம் வந்து சில்வர் கலருக்கும் அதே தான். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரவுண்ட் பீட் நம்பர் 4 தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு நம்பர் 4 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நம்பர் 4 எடுத்திருக்கேன். சுகர் பீடை தவிர மற்ற எல்லா ரவுண்ட் பீட்ஸும் நம்ம வந்து சிங்கிளாக தான் வைக்கணும். கண்டிப்பாக நமக்கு வந்து பட்ஜெட் கம்மியாகவும் கேட்குறாங்க, பீட் ஒர்க் ஃபுல்லாகவும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பிகாஸ் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ராடாக தெரியும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீடும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்துட்டு நம்பர் 4 தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து பக்கத்தில் நம்ம வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் தள்ளி நம்ம வைக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஆனால் வந்து இவ்வளோ நெருக்கமாக போடாமல் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இப்போ போட்டு ப்ராடாக ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து கர்வாக வந்துட்டு சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான் டிசைன்ஸே. ஸோ இதை ரவுண்டாக ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு தான் நம்ம இந்த கர்வாக வைக்கணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு அது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஒன்றா வச்சே ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்றா வச்சாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே அது உங்களுக்கு பழக்கம் ஆகிடும். இதை ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நம்ம கர்வாக போட்டுக்கலாம். இதோட ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு கண்டினியூவாக அந்த கர்வாக வச்சு முடிச்சிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றா வச்சு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ மறக்காமல் பிகினர்ஸாக இருந்தால் ஒன்றா மட்டும் வச்சு பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் கர்வுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுகர் பீடெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு சிங்கிளாக பீடு வந்துட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பீடை தள்ளி வச்சிங்க அப்படின்னா சேம் வந்து அந்த 2 கர்வ் வந்து ஜாயின் ஆகி வரும். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். நம்பர் 4 வந்து நம்ம எந்த அளவுக்கு தள்ளி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கர்வ்ஸ் வந்துட்டு நம்ம இடையில போடுற மாதிரியும், இல்லை ஒரு கர்வ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கர்வ் வந்துட்டு அதுக்கு மேலே கண்டினியூ ஆகிற மாதிரியும் டிஃப்ரெண்ட் இருக்கும். சேம் இதே தான் நம்ம கண்டினியூவாக பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபுல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பட் கம்மியாக கேட்டாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் இப்போ வந்து அரும்பரும்பாக வைக்க போகிறேன். அரும்பரும்பாக வைக்கிறதுமே ஒரு கர்வுக்கு வந்துட்டு 2 அரும்பு வர்ற மாதிரிக்கு நான் வைக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து 2 சுகர் பீடு, நம்பர் 3, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட்.
நெக்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வச்சு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை அது வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ மறுபடியும் மாற்றிருக்கேன். ஒரு சுகர் பீட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்பர் 3 கொடுத்துருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு வச்சா அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி தெரியும். அப்போ தான் அருமருமாக நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது அப்படியே இங்கே எண்டு நாட் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கண்டினியூவாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா இது ப்ளவுஸ் கலரில் தான் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியவே தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் கலரே எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டிப்ஸில் நிறையா. ஸோ சேம் அதே மாதிரி கண்டினியூவாக, அதாவது சென்டரில் ஒன்று, சேம் வந்து அந்த கவுடைய எட்ஜில் ஒன்று. ஸோ இதையவே கண்டினியூவாக பண்ணால் அழகாக இருக்கும், இன்னும் ப்ராடாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரைடலாக தெரியும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லுக் ப்ராடாக தெரியும் நெக்லைன் பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ப்ரைடலாக தான் தெரியும். ஸோ நம்ம அங்கங்கே அரும்பரும்பாக வைக்கிறத விட இப்படி ரொம்ப பக்கத்தில் அரும்பரும்பாக வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பக்கமாக தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் 4 நம்ம வச்சோம் இல்லையா, அந்த கர்வாக வைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாக வரும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்லைன் எப்படி லுக் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். சேம் இந்த மேட்சிங்காக, அதாவது இந்த நெக் லைனுக்கு மேட்சிங்காக தான் நம்ம பண்ண போகிறோம். சேம் பீடு ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக சுகர் பீட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்பர் 3 மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 3 வந்து சென்டரில் வச்சுட்டு சுற்றியும் சுகர் பீடு வைக்க போகிறோம். நம்ம ரவுண்ட் பீட் வச்ச உடனே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூவாக வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த லாக் ஸ்டிச் போடல அப்படின்னா நம்மளுக்கு சுகர் பீட் வைக்கும்போது அது அப்படியே சுற்றுற மாதிரிக்கு வரும். ஸோ அதனால் சேஞ்ச் ஆகும், ப்ளேஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இதை அப்படியே வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படியே கண்டினியூவாகவும் நம்ம கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அப்படியேவும் வைக்கலாம். ஸோ சென்டரில் இருந்துட்டு த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ சேம் சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்துட்டு ரவுண்ட் பீட், ஹேங்கிங்ஸுக்கெல்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி மாடலில் வைக்க போகிறோம். ஒரு 2 சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சுகர் பீட். ஸோ பார்க்குறதுக்கே பெருசாக தெரியும், மோட்டிஃபும் பெருசாக தெரியும், நெக் லைனும் பெருசாக தெரியும். சேம் கலர் அப்படின்றதுனால நமக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ சென்டர்லைங்கும் போது கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம், அவ்வளோதான். சேம் நம்ம வந்துட்டு அந்த நெக்லைனில் அரும்பரும்பாக வைக்கிறதுக்கு எப்படி கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கு வச்சோமோ அதே மாதிரி மோட்டிஃப்லேயும் பண்ணுறோம். சைடில் 2லேயும் வந்துட்டு 2 சுகர் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, மறுபடியும் சுகர் பீடு. சேம் வந்து சென்டரில் மட்டும் 4 சுகர் பீடு, ரவுண்ட் பீடு, மறுபடியும் சுகர் பீடு. சேம் இதே மாதிரி மொட்டு ஃபுல்லாகவே வச்சிடலாம். இது கொஞ்சம் ப்ரைடலாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீட் வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு சுற்றி வந்து சுகர் பீட் வைக்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம ரவுண்ட் பீடை வச்சுட்டு அதுக்கு லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு அது சுற்றியும், அதாவது சிங்கிள் பீடாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சுற்றி சுகர் பீடு வச்சுக்கலாம். இது வந்து கண்டினியூவாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எது வந்து நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ டக்குன்னு வந்துட்டு கையெடுக்காமல் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நான் அதுதான் வந்து கண்டினியூவாக போடுவேன். ஸோ அப்படி போட வராதவங்க இந்த மாதிரி தனியாக நம்பர் 3 வந்து அட்டாச் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் லுக் இப்படி தான் இருக்கும். பேக் நெக்கு நான் வந்து பேக் நெக் வந்துட்டு டேசல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். நம்ம கலர்ஸ் வந்து அதிகமாக நம்ம இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணல. ஸோ டேசல்ஸில் வந்து லைட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு செயின் வித் ஜிக்ஜாக் போட்டு முடிச்சிட்றேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளே என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன்.
பிகாஸ் செயின் வித் ஜிக்ஜாக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு செயின் வித் ஜிக்ஜாக் போட்டாச்சு. ரொம்ப நெருக்கமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணாலும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக. சும்மா 2 நம்ம வந்துட்டு ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக கொடுப்போம். இதில் அந்த பாக்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டு திருப்புற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டேர்னிங்ஸில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு பீடோடைய சென்டரில் இருந்து மறுபடியும் நம்ம த்ரெட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சேம் வந்து நம்ம சுகர் பீடில் லைன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும் டேசல்ஸில். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன ஒர்க் அப்படின்றத காட்டுறேன். நம்ம வந்து நெக் லைனில் வந்துட்டு நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுலேயே நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்னேன் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த நம்பர் 4 வந்து வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு பீடாக வந்து வச்சு முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக மெட்டீரியல் மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து த்ரெட்டில் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஃபுல்லாக அதாவது ஒரு லைன் வந்து சுகர் பீட், ஒரு லைன் ரவுண்ட் பீட், அதாவது நம்பர் 4 ரவுண்ட் பீட், மறுபடியும் சுகர் பீட். இதை வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து லைட்டாக நம்ம வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக வச்சா தான் அழகாக இருக்கும், அப்போ தான் நிறையா வைக்க முடியும். நம்ம வந்து ரொம்ப பெருசாக எடுத்தோம்னா ஒரு 4, 5 அந்த மாதிரி அங்கங்கே வச்சாலே ரொம்ப பெருசாக தெரியும். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஸோ இதில் ஃப்ரெஞ்ச் நாட் அதிகமாகவும் தெரியக்கூடாது, ஆனால் தெரியணும், அந்த கலர் தெரியணும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை நீடில் கொடுத்தீங்க அப்படின்னாவே 4 ஸ்டாண்ட்ஸ் ஆயிரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஒரு சுகர் பீட் அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டாட் வரும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து லைட்டாக அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப சுருக்க விழுகாமல் டைட் பண்ணிவிட்டு போடணும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அதோட லுக் இப்படி தான் இருக்கும். ஸ்லீவுக்கும் சேம் இதே டிசைன் தான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.